இந்த வீடியோல நான் டிராவல் அப்ப என்ன மாதிரி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றத தான் காட்டியிருக்கேன். பிடிக்காதவங்க இந்த வீடியோவ அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் இது யூரோப்ல கிடைக்கிற பிராண்ட். அதனால அத மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஜெனரலா செட்டாஃபில், நிவ்யா, கிளினிக் அப்படி இல்லன்னா மிக்ஸா யூரோப்ல டிஎம்ல கிடைக்கும். மேக்கோட ஸ்ட்ரோப் கிரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கோல்டன் ஷேட்ல. இது வந்து ஷைனிங் குடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. அதுக்கு மேல வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபிலினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான். 330 என்னோட ஷேடு. அதுக்கு மேல கண்ணுக்கு கீழ கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எல்ஃப் பிராண்டோடது. நெக்ஸ்ட் வந்து செட்டிங் பவுடர வச்சு செட் பண்ணிட்டேன். ஏதாவது டிரான்ஸ்லூஷன் பவுடர் நீங்க எடுத்துக்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல் பேஸ்ட் ஐலைனர் தான் யூஸ் பண்றேன். இது வந்து அவுட்லைன் வந்து டார்க்கா பண்ணிட்டு, ரிமைனிங் பிரஷ்ல இருக்க ப்ராடக்ட்ட வச்சு உள்ள ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ ஸ்பூலி வச்சு கொஞ்சம் ஐப்ரோ வந்து அப்படியே அந்த ஹார்ஷ் லைன்ஸ் இல்லாம நேச்சுரலா இருக்க மாரி போட்டுக்கணும். ஸ்டார்ட்டிங் ஆஃப் த ஐப்ரோ வந்து டார்க்கா ஃபில் பண்ணக்கூடாது. எண்ட் ஆஃப் த ஐப்ரோ தான் டார்க்கா ஃபில் பண்ணணும். இதுதான் ஜெனரல் ரூல். அப்படி பண்ணா கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து ஃபில்டா அழகா தெரியும். முன்னாடி எல்லாம் ஐப்ரோ நான் பண்ணவே மாட்டேன். இப்ப ரீசென்ட்டா ஐப்ரோ பழகுனதுக்கு அப்புறம் ஐப்ரோ பண்ணாம என்னால இருக்கவே முடியல. அப்புறம் வந்து ஐலைனர் அண்ட் காஜல் போட்டாச்சு. மேபிளின் ஐலைனர் தான் நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து நான் கொண்டு வரல இந்த ட்ரிப்புக்கு. நெறைய கேரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, லிப் லைனர தான் நான் வந்து லைட் ஷேட எடுத்து உள்ள குடுத்துட்டு, டார்க் ஷேட் எடுத்து வெளியில குடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா லைட் ஷேட் மட்டும் குடுத்தா வாஷ்ட் அவுட்டா தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் அவசர அவசரமாவே மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரிப்ல எனக்கு கிடைச்ச 5 மினிட்ஸ் கேப்ல நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா, லைட் கர்லி ஹேர். அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் குளிச்சுட்டு வந்தோனே. ஃப்ரிஸ் ஃப்ரீயா ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா அயர்னிங் பண்ணிடுவேன். ஒரு வாட்டி அயர்னிங் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வீக் ஃபுல்லாவே அந்த அயர்னிங் வந்து எனக்கு மெயின்டெயின் ஆகும். அயர்னிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, ஐகானிக் பிராண்டோடது. இந்த பிராண்ட நான் 5 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி அயர்னிங் மிஷின் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். அயர்னிங்கும் பண்ணிக்கலாம். ஹேர வந்து அப்படியே கர்லும் பண்ணி விட்டுக்கலாம். எண்ட்ஸ்லலாம் இந்த மாதிரி கர்ல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டைல் பண்ண லுக் கிடைக்கும். இத வந்து ஃபாஸ்ட்டா பண்ணிடலாம். ஒரு 2, 3 மினிட்ஸ் இருந்தா போதும். ஹேர் ஸ்டைலிங் வந்து முடிச்சிடலாம். ஹேர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் முடிச்சதுக்கப்புறம். இது என்னோட ரெகுலர் கெட் ரெடி தான். ட்ரிப்ல மட்டும் இந்த கர்லிங் வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணுவேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.